வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆபீசர், அரசியல் விமர்சகர் திரு பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம். சமஸ்கிருதம்ங்கிறது தேவ பாஷை, எங்காத்து பெண்கள் கூட இதை படிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கூட்டம் இன்னைக்கு சமஸ்கிருதத்தை இந்தியா பூரா பரப்பியே தீர்மோ அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சமீபத்தில் வந்த ஆர்டிஐ தகவல், கடந்த 10 ஆண்டுகளில் மோடி அரசு சமஸ்கிருதத்தை வளர்க்க 2500 கோடி செலவழிச்சிருக்கிறாங்க. ஆனா அதை விட பழமையான தொன்மையான மொழியான தமிழுக்கு பாத்தீங்கன்னா வெறும் 11 கோடி வருஷத்துக்குன்னு 100 கோடி தான் அவங்க செலவு பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 22 மடங்கு அதிகமாக சமஸ்கிருதத்தை வளர்க்க செலவு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி நம்ம பார்க்க முடிஞ்சது. என்ன பிரச்சனை சார் இவங்களுக்கு? சமஸ்கிருதத்தை தொடர்ந்து வளர்க்கணும்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மாநில அளவில் இருக்கக்கூடிய பல மொழிகள் அழிஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்னு நாம பேசிட்டு இருக்கோம். பசங்களுக்கு 2வது மொழியாகவாவது தாய்மொழியை கத்துக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு. பல மாநிலங்கள்ல இவங்களுடைய சமஸ்கிருத திணிப்புக்கும் ஹிந்தி திணிப்புக்கும் எதிர்ப்புகளும் கிளம்பி இருக்கு. இவ்வளவு இருந்தும் சமஸ்கிருதத்துக்காக நாங்க இவ்வளவு செய்வோம் அப்படின்னு இவங்க இறங்குறாங்கன்னா, தங்களுடைய மொழி அழிஞ்சிடாம காப்பாத்தணும்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயமா, இல்ல தாய்மொழிகளை அழிச்சாவது சமஸ்கிருதத்தை வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க? சம்ஸ்கிருதத்தை வளர்க்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய தாகம், அவங்களுடைய லட்சியம். அதுல மற்ற மொழிகள் என்ன ஆகுதுங்கிறத பத்தி அவங்க கவலைப்படுறதில்ல அப்படிங்கிறது நிதர்சனம். இப்ப யுனெஸ்கோ ஐக்கிய நாடுகள் சபையுடைய ஒரு அங்கம், உங்களுக்கு தெரியும், எஜுகேஷன் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் யுனெஸ்கோ. அவங்க உலகத்துல 6 மொழிகள் செம்மொழிகள்னு சொல்லி சொன்னாங்க. உலகின் மொழிகளில் 6 மொழிகள் செம்மொழிகள். அந்த செம்மொழிகள் ஆகிறதுக்கு சில கிரைட்டீரியா உண்டு. அதாவது மிக பழமையான மொழிகளாக இருக்க வேண்டும், பண்பாட்டு சிறப்பு மிக்க மொழிகளாக இருக்க வேண்டும். அவைகள் உலகத்துவத்தை, அதாவது உலகின் மேன்மையை, உலகின் ஒற்றுமையை, மக்கள் யாவரும் ஒன்றுபட்டவர்கள் தான் என்ற நல்ல கருத்துக்களை சொல்பவைகளாக இருக்க வேண்டும். இது மாதிரி நல்ல இலக்கண கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும், இலக்கியங்கள் இருக்க வேண்டும். இப்படிலாம் உண்டு. மொத்தம் 7 8 சரியான எத்தனை கிரைட்டீரியான்னு. லத்தீன், எபிரேயம், ஹீப்ருன்னு சொல்றோமே, எபிரேயம், பெர்ஷியன், இந்த மாதிரி தமிழ், சான்ஸ்கிரிட், இது மாதிரி 6 மொழிகள் அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 6 மொழியிலையும் அவங்க சொன்ன எல்லா கிரைட்டீரியாவையும் கொண்டிருக்கின்ற ஒரே மொழி தமிழ் தான். இப்ப லத்தீன், ஹீப்ரு, சம்ஸ்கிருதம், தமிழ் மாதிரி இலக்கிய செல்வங்கள் உள்ள மொழிகள். ஆனால் தமிழ் வாழும் மொழி. அவைகள் வாழும் மொழிகள் இல்லை. தே ஆர் நாட் ஸ்போக்கன் லாங்குவேஜஸ். இன்னைக்கு லத்தீன் ஸ்போக்கன் லாங்குவேஜ் இல்லை. அப்போ இவங்க சான்ஸ்கிரிட் ஸ்போக்கன் லாங்குவேஜ் இல்லை. இப்படி இருக்கிறதுனால, ஆனா தமிழ் ஸ்போக்கன் லாங்குவேஜ். இப்போ தமிழ் நம்ம செந்தமிழ்னு சொல்லுவோம், பைந்தமிழ்னு சொல்லுவோம். செந்தமிழ்னு ஏன் சொல்லுவோம்? செம்மையான மொழி, செம்மொழி. அதனாலதான் செந்தமிழ். செம்மையான மொழிங்கிறது எப்படி? இலக்கண கட்டுப்பாடுகள் உருவாக்கப்பட்ட, அவைகளை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற, அவைகளை நடைமுறைப்படுத்தி இருக்கின்ற மொழி. அதனால செந்தமிழ். ஆனால் இது செந்தமிழ் மட்டுமல்ல, இது பைந்தமிழும் கூட. பைந்தமிழ்ங்கிறது என்னது? பயில் தமிழ், பயில்கின்ற தமிழ், இன்றளவும் பேசப்படுகின்ற தமிழ். இப்போ ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அன்பும் அரணும் உடைத்தாயின் எல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு சொன்னது இன்னைக்கு வரைக்கும் நமக்கு அப்படியே விளங்குது. 2000 வருடங்களாக இந்த மொழி சிதைவில்லாமல் தொடர்ந்து சீருடனும் சிறப்புடனும் இருக்கிறது. அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை விளங்குது நமக்கு. செல்விருந்தோம்பி வருவிருந்து காத்திருப்போன் நல்விருந்து வானத்தவர்க்கு அப்படின்னு சொன்னா அது நமக்கு அப்படி விளங்குது. அப்போ இந்த மொழியுடைய சிறப்பு இப்படி இருக்குன்னா, ஒரு அரசு, ஒன்றிய அரசு, இந்தியாவை ஆளுகின்ற ஒரு அரசு என்ன செஞ்சிருக்கணும்? இந்த உலகத்திலேயே 6 மொழிகள் செம்மொழிகளா சொன்ன போது அதுல 2 மொழிகள் எங்களுடைய நாட்டை சேர்ந்தவைங்கிறதுல பெருமைப்பட்டிருக்கணும். அந்த 2 மொழிகளையும் எல்லா இடங்களையும் பரப்புறதுல அவங்க இன்னும் பெருமையா இருந்தது. சம்ஸ்கிருதத்தை பரப்புற அளவுக்கு அவங்க தமிழையும் பரப்புற அவங்க முயற்சி எடுத்திருக்கணும். எல்லா மாநிலங்களையும் தமிழ் ஷேர் அவங்க கொண்டு வந்திருக்கணும். யூனிவர்சிட்டியில எல்லாத்துலயும் தமிழ் ஷேர் கொண்டு வந்திருக்கணும், சொல்லியிருக்கணும். நம்முடைய நாட்டை சேர்ந்த ஒரு மொழி. அந்த காலத்துல பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க? யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தரல் வாரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு இதையெல்லாம் எல்லாருக்கும் எடுத்து சொல்லியிருக்கணும். அப்படி சொல்றதை விட்டுட்டு இந்த மொழியை செம்மொழின்னு சொல்லி, இந்த செம்மொழியை அறிவிச்சதுலயே ஒரு சின்ன சதி உண்டு. அதாவது கலைஞர் விடாமுயற்சி எடுத்தாரு, வேற வழி இல்லை செம்மொழின்னு அறிவிக்கிறத தவிர. உடனடியே என்ன பண்ணிட்டாங்க? 1000 ஆண்டுகளுக்கு மேலாக இலக்கிய சிறப்புடன், இலக்கண சிறப்புடன், இலக்கிய சிறப்புடன் இருக்கிறது கிரைட்டீரியெல்லாம் போட்டு இவங்கெல்லாம் செம்மொழின்னு சொல்லி வச்சுட்டாங்க.
ஏன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வைக்கலன்னு சொல்லி சொன்னா, சம்ஸ்கிருதே அந்நேரம் செம்மொழியா வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2000 வருடத்துக்கு முன்னாடி சம்ஸ்கிருதம் வந்து எழுத்துரு பெற்ற மொழி கிடையாது. சம்ஸ்கிருதத்துக்கு வந்து எழுத்துருவங்கிறது பல நூற்றாண்டுகளுக்கு பின்னால் தான் வந்தது. உதாரணமா வந்து இன்னொன்னு என்னன்னா, சம்ஸ்கிருதம் வந்து எல்லோராலும் நீங்க சொன்ன மாரி அது எல்லோராலும் பேசப்பட்ட ஒரு மொழி கிடையாது. சம்ஸ்கிருதத்த வந்து தடை விதிச்சிருந்தாங்க. எப்படின்னா, பிராமணர்களும், சத்திரியர்களும், வைசியர்களும் மட்டும் தான் பேச முடியும். அந்த குலங்களைச் சேர்ந்த பெண்கள் முதற்கொண்டு பேச முடியாது. சூத்திரர்கள் பேசக்கூடாது. இட்ஸ் a கோர்ட் லாங்குவேஜ். அது அரசவை மொழியாக இருந்தது பல நூற்றாண்டுகளாக. காளிதாசன் போன்ற உலகின் மிகச்சிறந்த காவியங்களை படைக்கக்கூடிய வல்லமை பெற்ற புலவர்கள் அந்த சம்ஸ்கிருதத்தில் நூல்கள் எழுதியமையின் காரணமாக, இலக்கண நூல்கள் அற்புதமாக எழுதப்பட்டதன் காரணமாக, மேலும் பல்வேறு இந்திய மொழிகளில் இருந்த பல்வேறு இலக்கிய நூல்களும், விஞ்ஞான அறிவியல் நூல்களும், பொறியியல் நூல்களும் இங்கு மொழியாக்கம் செய்யப்பட்டு சம்ஸ்கிருதத்தில் அவைகள் இருந்ததன் காரணமாகவும் சம்ஸ்கிருதம் மிகச் செழுமையான ஒரு மொழியாக மாறியது. இன்னைக்கு ஆங்கிலம் எப்படி தொடர்பு மொழியா இருக்கோ அது மாதிரி படித்தவங்க இன்னைக்கு எல்லாரும் இங்கிலீஷ் பேசுறது இல்லையா, படிச்சவங்க மட்டும்தானே பேசுறாங்க. அது மாதிரி அந்த காலத்துல படித்தவர்கள், இந்தியாவில் உள்ள படித்தவர்கள் எல்லோருமே வந்து வடமொழி பாண்டித்யம் பெற்றவர்களாக இருந்தார். அப்ப இந்த வடமொழி வந்து ஒரு லிங்க் லாங்குவேஜா அந்த படித்தவர்களுக்கு எல்லாம் இருந்தது. அதன் காரணமாக நல்ல மனது கொண்டவர்கள் இந்த தொடர்பு மொழியில் மற்ற மொழிகளில் உள்ள எல்லா நூல்களும் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். கெட்ட மனது கொண்டவர்கள் அந்த மற்ற மொழிகளுடைய மூல நூல்களை எல்லாம் அழித்து விடுவோம், சம்ஸ்கிருதத்துல தான் எல்லாமே இருக்கு, எல்லாமே இருந்தது, எல்லாமே உருவானது அப்படிங்கிற ஒரு புரளியை கிளப்புவோம் அப்படின்னு சொல்லி கெட்ட மனதுடையவர்கள் நினைத்தார்கள். இதனாலதான் சம்ஸ்கிருதத்தில் உள்ள பல நூல்களுடைய மூலங்கள் வந்து பிற மொழிகளை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த மொழிகளில் அந்த மூலப்பிரதிகள் கிடைக்கவில்லை. இப்போ இந்த போட்டி ஆரம்ப காலத்துல இருந்தே அப்படி இருந்தது. சம்ஸ்கிருதத்தை மட்டும் உயர்த்தி பிடிக்கணும், மற்ற மொழிகளை வந்து தாழ்த்தி விட்டணும் அப்படிங்கிற போட்டி வந்து ஆரம்ப காலத்துல இருந்தே இருந்தது அப்படிங்கிறது உண்மை. இன்னைக்கு வந்து அந்த போட்டி வந்து இருக்கக்கூடாது. அது போட்டி அல்ல, பொறாமை, சழுக்கம், அது இருக்கக்கூடாது. ஆனா இந்த அரசு அப்படித்தான் வச்சிருக்கிறாங்க. இவங்ககிட்ட வந்து ஒரு தெளிவான நிலை வந்து கிடையாது இவங்க கிட்ட. ரொம்ப பெரிய டிராஜடி அது. இப்ப உலகின் மூத்த மொழி தமிழ்னு சொல்லி நம்முடைய பிரதம மந்திரி வந்து போற இடமெல்லாம் சொல்றாரு. போற இடம்லாம் இதைத்தான் இங்க உள்ள பிஜேபி காரங்க சுட்டி காட்டுறாங்க. நம்ம மொழிக்கு பிரதம மந்திரி கொடுக்காத மரியாதையா தமிழ் தான் உலகின் மூத்த மொழின்னு எத்தனை இடத்துல சொல்றாரு, திருக்குறளை எத்தனை இடத்துல கோட் பண்றாருன்னு. முதல்ல ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்கணும். திருக்குறளை வந்து பிரதமர் கோட் பண்றதுங்கிறது வரவேற்க தகுந்தது. ஆனா பிரதமர் கோட் பண்றதுனால திருக்குறளுக்கு புதிய பெருமை ஒண்ணும் வந்து சேரல. பிரதமர் வந்து கோட் பண்ற திருக்குறளை கோட் பண்றதுனால இவருக்கு பெருமை வருது ஒழிய திருக்குறளுக்கு இவரால் எந்த பெருமையும் வரல. இது ரொம்ப தெளிவா எல்லாருக்கும் தெரியணும். சரி, ஒண்ணு இவர் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் இந்த நாட்டின் நாடாளுமன்றத்தில் சொல்லி இருக்கிறார், சம்ஸ்கிருதம் தான் இந்திய மொழிகள் அத்தனை பேருக்கும் தாய்மொழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரதம மந்திரி வந்து உலகின் பழைய மொழி, மூத்த மொழி தமிழ் மொழி தான் சொல்றாரு. உள்ளாட்சித்துறை உள்துறை அமைச்சர் வந்து சொல்றாரு, சம்ஸ்கிருதம் தான் இந்தியாவின் மொழிகளில் அனைத்து மொழிகளுக்கும் தாய்மொழி. ரெண்டு பேர்ல யாரும் ஒருத்தர் பொய் தானே சொல்றாங்க. யார் பொய் சொல்றாங்கன்னு இந்த பிஜேபி காரங்க கொஞ்சம் விளக்கட்டுமே. விளக்க மாட்டாங்க. இப்ப இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல வந்து இந்திக்கு எதிர்ப்பாக சம்ஸ்கிருதத்திற்கு எதிர்ப்புங்கிறது தமிழ்நாட்டுல ஆதி காலத்துல இருந்தே இருந்தது. சில பேர் என்ன பண்ணாங்க, தமிழ் மொழியவே வந்து கெடுத்து விட்டுன்னு சொல்லிட்டு ஒரு புது நடையே உருவாக்கணும். மணிப்பிரவாள நடைன்னு ஒரு நடையவே கொண்டு வந்தார். மணியும் பிரவாளம் வந்து எதுனாலன்னா அது வந்து தமிழும் சம்ஸ்கிருத சொற்களும் கலந்து 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 ஒரு மொழியவே உருவாக்கலான்னு பார்த்தாங்க. ஒரு காலத்துல வந்து தினமணின்னு சொல்லி ஒரு பத்திரிகை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த தினமணியில வந்து நான் சின்ன பையனா இருந்தபோது படிச்சிருக்கேன். அந்த தினமணியில வந்து நியூஸ் வந்து எப்படி வரும்னா, பட்ட மேற்படிப்புகளில் இங்கிலீஷ் இருக்க வேண்டியதன் அபிலாஷையை மதுரை சர்வகலாசாலை உப அத்தியட்சகர் அபிலாஷித்தார் அப்படின்னு நியூஸ் வரும். இது என்ன மொழின்னு சொல்லி பாருங்க. மதுரை சர்வ கலாசாலை உப அத்தியட்சகர் அபிலாஷித்தார் அப்படின்னு வரும். ஆனா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து அப்படி இல்லை. எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு தூய்மையான மொழி, தூய்மையான தமிழை எழுதுறதுன்னு படிச்சிருக்காங்க. இதுக்கு நம்ம வந்து நம்முடைய மொழி அறிஞர்களுக்கும் மொழி போராட்ட வீரர்களுக்கும் நம்ம வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ஸோ ஆதி காலத்திலிருந்து இது வந்து தமிழுக்கும் சம்ஸ்கிருதத்துக்கும் இருந்த போட்டி பொறாமையின் அடிப்படை காரணம் என்னன்னா, தமிழ் வந்து தன்னளவிற்கும் எந்த விதத்திலும் குறையாத ஈடு இணையற்ற மொழிங்கிறத அறிந்திருந்த காரணத்தினால்
அந்த மொழியை சிதைக்கணும்னு சொல்லி அந்த சம்ஸ்கிருதத்தை ஆதரிப்பவர்களில் சில பேருடைய சின்ன புத்தி. சம்ஸ்கிருத ஆதரத்துல எல்லாருமே அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா? நிச்சயமா கிடையாது. எல்லா ஊர்லயும் பெரியவங்க இருந்திருக்காங்க, எல்லா ஊர்லயும் நேர்மையாளர் இருந்திருக்காங்க. சம்ஸ்கிருதத்தை பேசியவர்களும் சம்ஸ்கிருதம் இந்த நாட்டின் இந்திய மொழியாக ஆக வேண்டும் என்று நினைத்தவர்களில் பல பேர் சிறந்த மேன்மையாளர்களாக இருந்திருக்கின்றனர். ஆனால் அவர்களில் சில பேர் இப்படி அடுத்த மொழியை சிதைத்து தன் மொழியை வளர்த்து விட வேண்டும் என்றவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு அதிகார வர்க்கத்தின் ஆதரவு இருந்தது என்ற காரணத்தினால் அவர்களுடைய பல முயற்சிகள் வெற்றி பெற்றன. பல மொழிகளில் அவர்களுடைய மொழி குறுக்கீடு, மொழி இது இது இன்வேஷன், இவைகள் எல்லாம் நடந்தன. மொழியின் மேல் படையெடுப்பு நடந்தன. இன்னைக்கு கன்னடம், தெலுங்கு, மலையாளம் இவைகளில் வடமொழி சொற்கள் மிக அதிகமாக இருப்பதற்கு காரணம் அங்கு இத்தகைய எதிர்ப்பு ஆரம்பத்தில் இல்லை என்பது முக்கியமான காரணம். ஆனா இன்னைக்கு தமிழர்கள் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தினது மொழி உணர்வின் காரணமாக, அதுதான் அடிப்படை காரணம். ஆனா கன்னடத்திலையும் மகாராஷ்டிரத்திலையும் மேற்கு வங்கத்திலையும் ஏன் இந்திய எதிர்ப்பு போராட்டம் இருக்கு? ஏன்னா இட்ஸ் அன் எக்கனாமிக் வார்னு அவங்க உணர்ந்திருக்காங்க. இதில் பொருளாதாரம் இருக்கிறதுன்னு சொல்லி அவங்க தெரிஞ்சிருக்காங்க. இப்ப இது இந்திக்கு சம்ஸ்கிருதத்தை பத்திய கன்னடம், நான் பெங்களூர்ல இருக்கிறேன், ஒரு நியூஸ் இதுல வந்து படிச்சேன், டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து படிச்சேன் சில மாதங்களுக்கு முன்னால். ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு. கன்னடத்தை வளர்க்க வேண்டும் என்ற அடிப்படை காரணத்திற்காக உருவாக்கப்பட்ட கன்னட பல்கலைக்கழகத்தில் உள்ள ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு நிதி வசதி இல்லாத நிலைமை அந்த பல்கலைக்கழகத்திற்கு இருக்கும் பொழுது இங்கு சம்ஸ்கிருத பல்கலைக்கழகத்திற்கு நீங்கள் ஏன் சில 100 கோடி ரூபாய்கள் ஒதுக்குகின்றீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டார். சரியான கேள்வி, நிச்சயமா சரியான கேள்வி. அப்போ இன்னைக்கு இதுல வந்து இந்திய வந்து கட்டாய பாடமாக்குறாங்க. பட்னவிஸ் வந்து மகாராஷ்டிராவில் வைக்கிறாரு, அதுக்கு எதிர்ப்பு கிளம்புது அங்க வந்து. இப்ப எல்லாத்துலயுமே வந்து திணிப்பை எதிர்த்து தான் எதிர்ப்பு வருது. இப்ப சம்ஸ்கிருதம் அப்படி திணிக்கப்படுகின்றது. இந்திய வந்து திணிச்சு பல பேர் வந்து இந்தியை தாய்மொழியாக கொள்ளாதவர்களை எல்லாம் இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் என்று ஆவணப்படுத்தினார்கள். மைதிலி லாங்குவேஜ் தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு வந்து இந்தியா தாய்மொழி நிச்சயமா கிடையாது. இன்னைக்கு மைதிலி போன்ற மொழிகளில் நல்ல பரந்த இலக்கியங்கள் உண்டு. அவைகள் எல்லாமே அழிந்து படுகின்ற நிலை என்று இருக்கிறது. அப்ப இதே மாதிரி இந்தியையும் சம்ஸ்கிருதத்தையும் முன்னிலைப்படுத்துறது சொல்லி சொல்றது. நீங்க ஒண்ணு கேட்கலாம், சரி இவ்வளவு ஆவணங்கள் இருக்கு, இந்துஸ்தான் டைம்ஸ் வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல இந்த தகவலை கேட்டிருக்காங்க, சொல்லியாச்சு, இதெல்லாம் இவங்களுக்கு வந்து பின்னடைவு இருக்காதான்னா வருந்தத்தக்க செய்தி என்னன்னா இதுல அவங்களுக்கு எந்த பின்னடைவும் கிடையாது. அவங்களுடைய ஆட்டிடியூட்னா சரி 10 பேர் எழுதுவாங்க, டாக்டர் ஷர்மிளா இதை பத்தி உணர்ச்சி வசப்படுவாங்க, பண்ணிட்டு போட்டோம், அதனால என்னாச்சு, இதுவும் கடந்து போகும். ஏன்னா இது வரைக்கும் அப்படித்தானே இருந்திருக்கு. இவங்களுடைய விவசாய சட்டங்கள் வந்து என்னாச்சு, விவசாய சட்டங்களை நாங்கள் வந்து கைவிட்டு விட்டோம்னு சொன்னாங்க. ஆனா விவசாயிகள் மேல எடுத்த நடவடிக்கைகள் வந்து என்னாச்சு, அந்த கோர்ட் வழக்கு வந்து என்னாச்சு, அதை என்ன பண்ணாங்க? நீங்க வரிசை இவங்களுடைய இதெல்லாம் வியாபம்னு மிகப்பெரிய ஊழல் ஒண்ணு மத்திய பிரதேசத்தில் நடந்தது. எத்தனை பேர் தற்கொலை பண்ணிட்டாங்க? பெரிய பெரிய ஆட்களுடைய உறவினர்கள் எல்லாம் தற்கொலை பண்ணிட்டாங்க. அந்த கேஸ் என்னாச்சு, யாருக்கு தெரியும் அதை பத்தி? 7.5 லட்சம் கோடி அளவிற்கு முறைகேடுகள் நடந்திருக்கின்றன இந்திய அரசின் பணப்புழக்கத்தில், பண நிர்வாகத்தில் அப்படின்னு சொல்லி சிஏஜி சொன்னார், இந்த நாட்டுடைய சிஏஜி சொன்னார். என்னாச்சு அதுக்கு? ராகுல் காந்தி கத்துனாரு, ஸ்டாலின் கத்துனாரு, எதிர்கட்சி தலைவர்கள் சில பேர் அதை பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. பத்திரிகைகள்ல வந்து 2 நாளுக்கு அப்புறம் எல்லாம் சைலண்ட் ஆயிடுச்சு. அது என்னாச்சு? அது ஒண்ணுமே ஆகல. அதனால அவங்க என்ன நினைப்பாங்க, இதுவும் கடந்து போகும், இது வந்து மக்களுக்கு வந்து பல மக்களுக்கு வந்து இது பிரதானமான பிரச்சனையாக இருக்காது அப்படிங்கிறது அவங்க நம்பிக்கை. இதுக்கு பாருங்க ரியாக்ட் பண்ணவே மாட்டாங்க. இதுதான் முக்கியமான விஷயம். அஞ்சா சிங்கம், அரசியல் சாணக்கியன் அப்படின்லாம் அமித்ஷாவுக்கு வந்து ஏகப்பட்ட பில்டப் கொடுக்குறாங்க. ஆனா ஆங்கிலம்னு சொன்னாலே அமித்ஷாவுக்கு வந்து தொட நடுங்குது அப்படிங்கறத சமீபத்துல அவர் பேசின ஒரு பேச்சுல இருந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஆங்கிலத்தை பேசுவர்கள்லாம் அவமானப்படக்கூடிய ஒரு நிலைமையை நாம உருவாக்குவோம் அப்படின்னு ஒரு உள்துறை அமைச்சர் பேசுறாரு. உலகமே இன்னைக்கு வந்து ஒரு தொடர்பு மொழியான ஆங்கிலத்துல தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எராவுக்கு வந்துட்டோம். எல்லாமே புரோகிராமிங்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து ஆங்கிலத்துல தான் இருக்கு. ஆங்கிலம் எந்த அளவுக்கு ஒரு குளோபலா நம்ம ரெலவென்ட்டா இருக்கிறதுக்கு ஆங்கிலம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நாம உணர்றோம். ஆனா இவங்க அதை உணர்ற மாதிரியே தெரியலையே. ஒரு நாட்டை வந்து இன்னொரு 50 வருஷம் பின்னோக்கி இழுத்து செல்லக்கூடிய ஒரு பிற்போக்குத்தனமான கருத்துக்களை வந்து ஒரு நாட்டுடைய உள்துறை அமைச்சர் பேசுறாரு அப்படிங்கும் பொழுது இதை எப்படி பாக்குறது? அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஆங்கிலத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு பயமா, இல்ல ஆங்கிலத்தை அழிச்சாதான் இங்க சமஸ்கிருதம் ஹிந்திய வளர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு அழுத்தமா, எப்படி பாக்க?
ஆங்கிலம் பேசுபவங்க வந்து இன்னைக்கு வந்து இந்தியாவின் பல உயர் பதவிகள்ல வந்து இருக்கிறாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஆங்கிலம் பேசுறவங்க ஆங்கிலம் பேசுறதுங்கிறது வந்து இன்னைக்கு ஐஏஎஸ் போன்ற இதுல வந்து எல்லா மொழிகளையும் தேர்வு எழுதலாம்னு சொல்லி வந்துருச்சு. ஆனா எல்லா மொழிகளையும் தேர்வு எழுதலாம்னு வந்த பொழுது இந்திய பேசுறவங்க தான் அதிகமா வந்து இந்தி மொழியில தாய்மொழியில வந்து எழுதுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் வந்து சில பேர் வந்து தமிழ்ல வந்து எழுதுறாங்க. தமிழ்ல வந்து பாலகிருஷ்ணன் ஒரிசா காடுல இருந்த ஐஏஎஸ் இருந்து இன்னைக்கு தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனரா வந்து இருக்கிறார் தமிழ்நாட்டுல. பாலகிருஷ்ணன் வந்து தமிழ்ல வந்து தேர்வு எழுதினவர் அந்த காலத்துல. அவருக்கு முன்னாடி பெருமாள் சாமின்னு கர்நாடக காடரை சேர்ந்த ஒருத்தர் அவருக்கு முன்னாடி எழுதுனதா என்கிட்ட சொன்னார். பெங்களூர்ல வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னார். இது மாதிரி கொஞ்சம் பேர் தான் இது மாதிரி வந்து தமிழ்ல வந்து தேர்வு எழுதியிருக்காங்க. ஆனா இந்தி வந்து இந்தி பேசுறவங்க இந்தியில தான் எழுதுறாங்க. இப்ப இதுலயே வந்து பாருங்க, மத்தவங்களுக்கு இல்லாத ஒரு வசதி வந்து இந்தி பேசுறவங்களுக்கு வந்து இருக்கு. அதுக்கப்புறம் மற்ற மொழிகளை எழுதலாம்னு சொல்லியாச்சு. ஆனா அந்த மொழிகள் எந்த அளவுக்கு வளர்க்கறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்கன்னா முயற்சி எடுக்கல. அப்போ இந்த ஆங்கிலம் வந்து இருக்கிற வரைக்கும் இந்தி பேசாத மாநிலங்களை சேர்ந்தவர்களும் பலர் உயர் பதவிகளுக்கு வருவது தவிர்க்க முடியாது. இதுதான் நடக்கும். இதை அவர் தவிர்க்கணும்னு நினைக்கிறாரா? இன்னொன்னு, ஐக்கிய நாடுகள் சபையில வந்து சில மொழிகள்ல பேசுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு அந்த அவையில வந்து. ஆனா அதுக்கு உடனடியா வந்து டிரான்ஸ்லேஷன் வந்து கிடைக்கும். இந்தியும் அப்படிப்பட்ட மொழிகள்ல ஒண்ணு. அப்ப இவர் அங்க போய் இந்தியில பேசிட்டு டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி எங்களை கேவலப்படுத்தாதீங்க, நாங்க இந்தியில மட்டும்தான் பேசுவோம், அதுக்கு டிரான்ஸ்லேஷன் வேண்டாம்னு சொன்னார்னா இவர் பேச்சு யாருக்காவது உலகத்துல உள்ளவங்களுக்கு புரியுமா? அப்ப இது என்ன பேச்சு? எவ்வளவு சிறுபிள்ளைத்தனமான ஒரு பேச்சு. இந்த மாதிரி எல்லாம் பேசுறது வந்து பேசியிருக்கவே கூடாது. இவர் இந்த மாதிரி ஒரு நாட்டுடைய உள்துறை அமைச்சர் இது மாதிரி பேசியிருக்கவே கூடாது. நமக்கு வந்துங்க தாய்மொழிங்கிறது வந்து நம்முடைய உணர்வோடு ரத்தத்தோடு ஒன்றுபட்ட ஒரு உணர்வு. எல்லா மொழியை சேர்ந்தவங்க, கன்னட மொழியை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், தெலுங்கு மொழியை சேர்ந்தவங்க, ஹிந்தி மொழியை பேசுறவங்க, மலையாள மொழியை பேசுறவங்க, வங்க மொழியை பேசுறவங்க எல்லாருக்குமே வந்து தங்கள் மொழியில் வந்து நமக்கு இருக்கிற பற்று வந்து இருக்கும். இப்ப நமக்கு வந்து நம்முடைய மொழியை பத்தி யாரு என்ன சொன்னாலும் அதுல வந்து நல்ல விஷயங்கள்லாம் சொல்லும்போது நமக்கு வந்து மகிழ்ச்சி வரலையா? இன்னிசை அணிந்த பொன்னிளஞ்செல்வி இனிமையே தன் பெயரானாள், மண்ணுலகெல்லாம் வணங்கிடத்தக்க பொதுமறை அருளிய வாணி, பன்மொழிக்குயர்ந்த தொன்மொழி அரசி, பரமனின் வரம்பெற்ற புதல்வி, தன்னிகரற்ற தமிழ் எனும் அமுத தாய் மலரடி படிந்துய்வோம் அப்படின்னு சொல்றதை கேட்கும்போது நமக்கு சந்தோஷம் வருது இல்லையா? இது வந்து நம்முடைய உரிமை. இப்ப அதே மாதிரி என்னுடைய தாய்மொழி மேல இவ்வளவு பெருமையா இருக்கிற நானு என்னுடைய தாய்மொழியை சரியா படிக்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல அதுக்கான சூழ்நிலை வந்து இன்னும் அதிகமா உருவாக்கணும். அது இன்னொரு சப்ஜெக்ட். தாய்மொழியை படிக்கிறதுல வந்து ஊக்குவிக்கணுங்கிறது இன்னொரு சப்ஜெக்ட். ஆனா ஊக்குவிக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஒண்ணு. இன்னொன்னு, என்னுடைய மொழியை நான் படிச்சதுக்கு அப்புறம் இவர் வந்து அருளிலார்க்கு எவ்வுலகம் இல்லைன்னு சொல்லி வள்ளுவர் சொன்னதை திரும்ப திரும்ப எல்லாரும் சொல்லுவாங்க. அருளோடு இருக்கணும், அருள் இல்லைன்னா எந்த உலகத்துக்குமே உங்களை வந்து ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா அவர் முதல்ல இன்னொன்னு சொன்னார், பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொன்னார். பொருள் இல்லைன்னா உனக்கு இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லைங்கிறது அவர் சொன்ன முதல் வார்த்தை. அடுத்ததுதான் அருளிலார்க்கு எவ்வுலகம் இல்லை. அப்போ ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு அப்படிங்கிற வள்ளுவன் வாக்குப்படி நடக்கணும்னா என் பொருளாதாரத்தில் நான் பலமுள்ளவனாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நிலைமையில என்னுடைய பொருளாதாரத்துல நான் பலமுள்ளவனாக இருப்பதற்கு எந்த மொழி எனக்கு அதிக உதவி செய்யும்? இந்திய படிச்சா இந்தியாவில எல்லா பகுதிக்கும் போகலாம், இந்தியாவில வேலை வாய்ப்புகள் தேடலாம். இன்னைக்கு நான் ஒரு என்ஜினியராகவோ டாக்டராகவோ இருந்தேன்னா எனக்கு வேலை வாய்ப்பு வந்து இந்தியாவின் பிற பகுதிகளிலோ அல்லது உலகின் பிற பகுதிகளிலோ கிடைச்சா எது எனக்கு அதிகமான பொருளாதார வாய்ப்பை கொடுக்கிறதுனா உலகின் பிற பகுதிகளுக்கு போறதுதான். இன்னைக்கு அமெரிக்காவிலையும் இங்கிலாந்துலையும் பிரான்ஸ்லையும் ஜெர்மனிலையும் ஸ்பெயின்லையும் கனடாவிலையும் லட்சக்கணக்கான தமிழர்கள் குடியேறியிருக்காங்க, வளம் சேர்த்திருக்கிறாங்க. உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டை முன்னெடுத்து நடத்துவதற்கான நிதி பலத்தை பெற்றிருந்தார்கள் ஃபெட்னா என்ற அமைப்பினர், ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் அசோசியேஷன்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா என்ற அமைப்பு. அந்த பலம் பெற்றிருந்ததன் காரணமாகத்தான் உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டினை சிகாகோவில் அவர்கள் முன்னெடுத்து நடத்தினார்கள். மாநாட்டுக்கான மொத்த செலவுல 1 கோடி ரூபாய் மட்டும்தான் தமிழ்நாடு அரசு வந்து தங்களுடைய பங்கா வந்து கொடுத்தாங்க. மற்ற எல்லா செலவும் அவங்க ஏத்துக்கிட்டாங்க. இது எப்படி முடிஞ்சது? அவங்ககிட்ட பொருளாதார பலம் இருந்ததுனால முடிஞ்சது. பொருளாதார பலம் எப்படி வந்தது? ஆங்கிலம் கற்றுக்கொண்டதனால், ஆங்கிலத்தில் நடைமுறையில் இருக்கின்ற நாடுகளில் உள்ள வேலை வாய்ப்புகளை தேடி போக முடிந்தது. அப்போ இதுவும் என்னுடைய உரிமை. எனக்கு பொருளாதார பலம் வேணும்னு நான் நினைக்கிறது என்னுடைய உரிமை. அதற்கான வசதிகளை செய்து தர வேண்டியது ஒரு அரசின் கடமை. as simple as that. அப்ப நீங்க வந்து ஆங்கிலத்தை வந்து நீங்க வந்து ஒழிக்கிறது மூலம் எங்களுடைய பொருளாதார ஊற்றுக்கண்ணை அடைக்கின்றீர்கள். அது எந்த விதத்துல நியாயமாகும்?
இது இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது திரு அமித்ஷா அவர்கள் தான் சொன்னதுடைய முழு பொருளையும் உணர்ந்து கொண்டாராங்கிறதே எனக்கு தெரியல. இப்ப தமிழ் வந்து மிக பழமையான ஒரு மொழி. உலகத்திலேயே முதலில் தோன்றிய மொழிகளில் தமிழும் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு மொழி என்பது அந்த மொழியை சார்ந்த மக்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், இலக்கியம் எல்லாமே பின்னி பிணையப்பட்டது. சமஸ்கிருதத்துக்கு இவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது கீழடிய பத்தி நம்மளால பேசாம இருக்க முடியல. தொடர்ந்து தமிழர்களுடைய தொன்மை, பாரம்பரியம் இது போன்ற விஷயங்களுக்கு ஆதாரப்பூர்வமான, அறிவியல் பூர்வமான தரவுகளோட இன்னைக்கு வந்து கீழடியுடைய ஆய்வறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க. ஆனா இதை ஏற்றுக்கொள்ள இந்த ஒன்றிய அரசாங்கம் மறுக்கிறது. நீங்க நிதி கொடுக்கலனாலும் பரவால்ல. நாங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறோம். அதோடைய கண்டுபிடிப்ப வந்து நீங்க ஏத்துக்கங்க. இத உலக அளவுல கொண்டு போய் எல்லாருக்கும் வந்து சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தமிழக முதலமைச்சர் முன்வைக்கிறாரு. ஆனா ஒன்றிய அரசு வந்து இதுல வந்து எந்த இன்ட்ரெஸ்டும் காட்ட மாட்டேங்குது. இந்த நிலைப்பாட எப்படி சார் அதாவது சில பேர் நினைக்கிறாங்க இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து தமிழ்னாலே பிடிக்காது அப்படின்னு. உண்மை என்னன்னா, வட இந்தியர்களுக்கு இது ரொம்ப துரதிர்ஷ்டமான ஒரு உண்மை. நான் அத பார்த்திருக்கேன். நான் வட இந்தியாலயும் வேலை பார்த்திருக்கேன். கிழக்கு இந்தியாலயும் வேலை பார்த்திருக்கேன். கிழக்கு இந்தியால அப்படி கிடையாது. மொழி வெறுப்பு கிடையாது. ஏன்னா அது வங்காள மொழியும் ஒரு வட்டார மொழியாக, மாநில மொழியாக அங்க இருக்கு. ஆனா இந்தியை பேசுகின்ற, இந்தியை தாய்மொழியாக கூறுகின்ற பகுதிகளில் பேசுகின்ற வடமொழி பேசுறவங்களுக்கு வந்து இந்த தென்னகத்துல உள்ளவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு பெருமை வர்ற மாதிரி இருந்ததுன்னா அது அவங்களுக்கு பிடிக்காது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இது இருந்தது. இது அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, அதிகாரிகள் மத்தியில், அறிவியலில் தேர்ந்தவர்கள் மத்தியில், எல்லாமே கிராஜுவேட்ஸ் ஆஃப் சயின்ஸ், காமர்ஸ், ஆர்ட்ஸ் என்ன வேணாலும் சொல்லுங்க. அவங்க இருந்தாங்கன்னு சரி, தென்னாட்டை பத்தி ஏதாவது ஒரு இது வந்ததுன்னா அவங்களுக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காது. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல அதை பாராமுகமா வச்சிருப்பாங்க ஒரு பெருமை வந்ததுன்னா. ஆனா இவங்க வந்து அதை குழி தோண்டி புதைக்கணும்னு பாக்குறாங்க. அதான் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம். பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் உள்ள வித்தியாசம். இப்ப காங்கிரஸ் வந்து ஆதிச்சநல்லூர் இது வந்தது, ரிப்போர்ட் வந்தது. அறிக்கையை வந்து அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணாமலே இருந்தாங்க. அத்தனை வருஷமா பப்ளிஷ் பண்ணாமலே இருந்தாங்க. கோர்ட்டுக்கு போய் அதுக்கப்புறம் அந்த அறிக்கை பப்ளிஷ் ஆனதுலேயே ரொம்ப மிஸ்chief இப்ப நடந்திருக்கு அந்த அறிக்கையில. அதை பத்தி முழுசா பேசலாம் ஒரு நாள். எப்படி வந்து வேணும்னே ஒரு அறிக்கையில வந்து உண்மைகளை வந்து குழப்புகின்ற முயற்சி நடக்குதுங்கிறத பத்தி நம்ம பேச முடியும். இப்போ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கீழடி அறிக்கையை முதல்ல வந்து பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. அடுத்து வந்து கீழடி அறிக்கையை பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லி கோர்ட் மூலமா நடவடிக்கை எடுத்து, அதுக்கப்புறம் திரு வெங்கடேசன் எம்பி போன்ற துடிப்பு மிக்க இளைஞர்கள், நம்முடைய எம்பிக்கள் வந்து அங்க போய் அமைச்சர்கள்ட்ட பேசுறதுனாலையும் அந்த நடவடிக்கை எடுக்கிறத தவிர அவர் கோர்ட் உத்தரவு வந்துருச்சு அறிக்கையை வெளியிடணும்னு. அப்போ முதல்ல வந்து அமர்நாத்துக்கு ராமகிருஷ்ணாவுக்கு அனுப்புனாங்க. அறிக்கையில வந்து சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு, நீ மாத்தீருன்னு சொன்னதா பேச்சு. நமக்கு வந்து கரஸ்பாண்டன்ஸ் தெரியாது. ஆனால் நான் எனக்கு கிடைச்ச தகவல்னா அமர்நாத் வந்து சொல்லிட்டாரு, நான் மாத்துறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நான் எப்படி எடுத்தேன், அகழ்வாராய்வில் சில சில பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அந்த பொருட்களுடைய காலங்கள் என்னன்னு அறிவியல் பூர்வமாக கண்டறியப்பட்டன. அதை நான் இன்னைக்கு எப்படி மாத்த முடியும்? எதை கண்டுபிடிச்சனோ அதைத்தான் நான் எழுதியிருக்கேன். நான் கண்டுபிடிச்சது வந்து நான் வந்து கார்பன் டேட்டிங் நான் பண்ணியிருக்கேன், பண்ணி நான் வந்து சொல்லியிருக்கேன். நான் மாத்துறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டதான் நான் கேள்விப்படுறேன். அடுத்து என்ன பண்றாங்க, வேலிடேஷன் வேணும். வேலிடேஷன் வேணும் தான். அதாவது இதுக்கு வந்து நிச்சயமா வந்து இப்ப அமர்நாத் வந்து கார்பன் டேட்டிங் ஆரம்பிச்சிருக்காரு, கண்டுபிடிச்சிருக்காரு. ஒரு குறிப்பிட்ட ஆய்வகத்துல இருந்து கண்டுபிடிச்சிருக்காருன்னா இன்னும் 2-3 ஆய்வகத்துக்கு அதை கண்டிப்பா அனுப்பலாம். சிவக்கலையில நடந்தது முழுக்க முழுக்க அறிவியல் பூர்வமாக நடந்தது. சிவக்கலையில கண்டுபிடிக்கப்பட்ட அந்த இரும்பு பட்டறை கிமு 15ஆம் நூற்றாண்டுல இருந்தது அப்படிங்கிறதாகட்டும், இரும்பின் பயன்பாடு தமிழர்களுக்கு 5300 ஆண்டுகளுக்கு முன்பே தெரிந்திருந்தது என்பதாகட்டும், நெல்லின் பயன்பாடு 5300 ஆண்டுகளுக்கு முன்பே தெரிந்தது என்பதாகட்டும், இந்த கண்டுபிடிப்புகளுக்கு ஆதாரமான பொருட்கள் எல்லாம் பரிசோதனை கூடங்களுக்கு அனுப்பப்பட்டன. பரிசோதனை கூடங்கள் அவற்றை உறுதி செய்தவுடன் தங்கள் ஆய்வு, தங்கள் ஆய்வின் முறை இவை இரண்டும் சரியாக இருக்கின்றனவா என்பதை பற்றிய ஆய்வு கண்ணோட்டத்தை கூறுமாறு 4 பரிசோதனை கூடங்களுக்கு அவர்கள் அதை அனுப்பினார்கள். அதில் ஒன்று புளோரிடா, அமெரிக்காவில் உள்ள புளோரிடாவில் உள்ள ஒரு பரிசோதனை கூடம். மற்ற 3 இந்தியாவில் உள்ள வட மாநிலங்களில் உள்ள பரிசோதனை கூடங்கள். இந்த 4 பேருமே கன்ஃபார்ம் பண்ணாங்க, உங்களுடைய வழிமுறைகளும் சரி, உங்களுடைய கண்டுபிடிப்புகளும் சரி அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க. அப்போ கீழடியில் அப்படி கன்ஃபார்ம் பண்றதுக்கு வேலிடேஷன் கேட்கறத பத்தி எனக்கு எந்த விதமான ஆட்சேபனும் இல்லை. எனக்கு எங்க இடிக்குதுன்னா, நீங்க ஏன் இன்னைக்கு 2 வருஷமா தூங்கிட்டு இன்னைக்கு வந்து வேலிடேஷனுக்கு போறீங்க? ஏன் முதல்லயே போல? ஏன்னா இந்த அறிக்கை வெளியில வர்றதுல உங்களுக்கு ஆர்வம் இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன வேலிடேஷன் வருதுன்னு பார்ப்போம். அந்த வேலிடேஷன் கொடுத்தவர்களுடைய தகுதியை பார்ப்போம். அவர்களுடைய நேர்மையை எல்லாத்தையும் பார்ப்போம். நிச்சயமா கேள்வி எழுப்போம். இதுதான் இன்னைக்கு உள்ள கசப்பான உண்மை.
இந்த ஆர்டிஐ விவரம் வெளியில வந்தோடனே முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடுமையான விமர்சனம் வச்சிருக்காரு. போலி பாசம் தமிழுக்கு, பணம் எல்லாம் சமஸ்கிருதத்துக்குன்னு. அதே மாதிரி எம்பி சு. வெங்கடேசன் சொல்லியிருக்கிறாரு, ஓட்டு மட்டும் தமிழ்னோடது வேணும். ஆனா நோட்டெல்லாம் சமஸ்கிருதத்துக்கு தான் குடுப்பீங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்விய வந்து கேட்டிருக்கிறாரு. தமிழ்நாடு, தமிழர்கள், தமிழ் அப்படின்னாலே ஒரு கடுமையான வெறுப்புணர்வோடு இந்த ஒன்றிய அரசு அணுகுகிறதோ அப்படின்னு தோணுது. யுபிஏ ஆட்சி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாரி அரசியல் முரண்பாடுகள் எவ்வளவோ இருந்தது. ஆனா வெளிப்படையாக ஒரு வெறுப்பு உணர்வ வந்து அந்த காலகட்டத்துல நாம பார்க்க முடியல. இங்க நிதியமைச்சர் இன்ஃபாக்ட் ஒரு தமிழராக இருந்தாலும், நிர்மலா சீதாராமன் போன்றவர்களும் சரி, மோடி சரி, அமித்ஷாவும் சரி, தமிழர்கள, தமிழ ஏன் இவ்ளோ வெறுப்போடு பார்க்குறாங்க சார்? அவங்களுக்கெல்லாம் நம்ம ஒண்ணு சொல்ல வேண்டியிருக்கு. அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. ஐயாமார்களே, அம்மா தமிழ்நாடு இந்தியால தான் இருக்கு. தமிழ்நாடு இந்தியாவுடைய ஒரு பகுதி. தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லி, தமிழுக்குன்னு சொல்லி ஒரு பெருமை வந்தா, அது இந்திய நாட்டுடைய பெருமைன்னு சொல்ல வேண்டியிருக்கு. வேற என்ன சொல்ல வேண்டியிருக்கு? இந்த சிவகலை முடிவை பார்த்தோன்னே ராகுல் காந்தி உடனடியாக ஒரு அறிக்கை விடுத்தார். இந்தியாவின் ஒரு பகுதியான தமிழ்நாட்டில் ஆதி நாகரிகம் இருந்தது. இரும்பின் பயன்பாடு முதல் முதலாக இருந்தது என்ற கண்டுபிடிப்பு நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தருவது. இப்படித்தான் பார்க்கணும். இந்த நாடு வந்து யார் யாரெல்லாம் சேர்ந்து இந்த நாட்டின் தாயின் மணிக்கொடியை வந்து பாராட்டுவாங்க, போற்றி புகழ்வாங்க, பாதுகாப்பாங்க அப்படின்னு சொல்லி பாரதியார் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. செந்தமிழ் நாட்டு பொருணர், கொடுந்தீக்கண் மறவர், சேரன்றன் வீரர், சிந்தை துணிந்த தெலுங்கர், தாயின் சேவடிக்கே பணி செய்திட துளுவர், கன்னடர் ஒற்றியரோடு போரில் காலனு மஞ்ச கலக்கும் மராட்டர், பொன்னகர் தேவர்கள் ஒப்ப நிற்கும் பொற்புடையார் ஹிந்துஸ்தானத்து மல்லர், பூதலம் முற்றிடு வரையும் அறப்போர் வீரல் யாவும் மரப்புறு வரையும் மாதர்கள் கற்புள்ள வரையும் பாரில் மறைவரும் கீர்த்திகோள் ரஜபுத்திர வீரர், பஞ்சனதத்து பிறந்தாரோடு முன்னை பார்த்தன் முதல் பலர் வாழ்ந்த நன்னாட்டார், துஞ்சும் பொழுதினும் தாயின் பத தொண்டு நினைந்திடும் அங்கத்தினோர். இத்தனை பேரும் சேர்ந்துதான் இந்த தாயின் மணிக்கொடியை போற்றுவார்கள், புகழுவார்கள், காப்பார்கள்னு சொல்லியிருக்காரு. இவங்க அத்தனை பேரும் இந்திய நாட்டின் அங்கங்கள். அத்தனை பேருக்கு உரிய பெருமையை கொடுக்கணும். கொடுக்க தெரியாதவங்களா இருக்காங்க. நம்முடைய துரதிருஷ்டம். இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? பல விஷயங்கள இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும், கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம்.